வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக இடைத்தேர்தலில் 8 தொகுதிகளில் ஜெயித்தால் அதிமுக ஆட்சி நீடிப்பது உறுதி. திமுக 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படாது என்பது தெளிவு. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் OPS, EPS நேர்காணல். ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்பட 20 தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் என தகவல். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த திமுக கூட்டத்தில் வலியுறுத்தல். தேர்தல் ஆணையம் முன்வராவிட்டால் நீதிமன்றத்தில் தீர்வு காண்போம் என MK ஸ்டாலின் பேட்டி. திருவாரூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து சென்ற 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். நடத்தை விதிமுறைகளை மீறியதை அடுத்து வாகன சோதனையில் தேர்தல் அதிகாரிகள் அதிரடி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம். பங்காரு அடிகளால் பிரபுதேவா உள்பட 102 பேருக்கு வழங்கி கௌரவித்தார் ராம்நாத் கோவிந்த். சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி தக்க வைக்க முடியும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்தலுடன் தமிழக சட்டசபையில் காலியாக இருக்கும் 18 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றால் 114 MLAக்களின் ஆதரவு தேவை. இதில் 3 சுயேட்சை MLAக்கள் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள். மற்ற 3 MLAக்கள் டிடிவி தினகரன் கட்சி பக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் அதிமுகவின் பலம் 108ஆக குறைந்து உள்ளது. நடைபெற இருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் குறைந்தது 8 பேர் MLAக்களாக அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் பலம் 116ஆக உயர்ந்துவிடும். ஆட்சியில் இருக்க 114 MLAக்கள் ஆதரவு இருந்தாலே போதும். இந்த கணக்கின்படி பார்த்தால் 2 MLAக்கள் கூடுதலாகவே உள்ளன. அதனால் ஆட்சி நீடிக்க இடைத்தேர்தலில் 8 தொகுதிகள் வென்றாலே போதும் என்ற நிலை உள்ளது. அதே நேரம் திமுக இடைத்தேர்தலில் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாது என்கின்றனர். அதாவது அந்த கட்சி கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அதன் பலம் 115ஆகத்தான் இருக்கும். அதனால் திமுகவால் ஆட்சியை பறிக்க முடியாது என்பது அரசியல் நோக்கர்களின் வாதமாக உள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஈரோடு உள்ளிட்ட 20 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5, நீண்ட இழுபறிக்கு பின் தேமுதிகவுக்கு 4, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, NR காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதற்கு ஏராளமானோர் தங்களது விருப்ப மனுக்களை அளித்திருந்தனர். இந்நிலையில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இன்று ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கும், நாளை சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 19 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை மறுநாள் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான உடன்பாடு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. இந்த நிலையில் தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை மறுநாள் நேர்காணல் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 762 பேரிடம் 13ஆம் தேதி ஒரே நாளில் விஜயகாந்த் முன்னிலையில் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் நேர்காணல் நடத்தி வருகிறார்.
தமிழகம், புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் தனியாக போட்டியிடும் என்று அறிவித்துள்ள கமலஹாசன், தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் விருப்ப மனுக்களையும் பெற்றுள்ளார். இதனிடையே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மக்களவைத் தேர்தலில் பேட்டரி சார்ஜ் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கமலஹாசன் மற்றும் மகேந்திரன் உள்ளிட்டோர் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இந்த நேர்காணல் நிறைவு பெற்ற பின் தேர்தலில் போட்டியிடுபவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என மக்கள் நீதி மய்யம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை 10 மணிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது எப்படி என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் 18 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்படாததற்கு கூறும் காரணங்கள் அடிப்படை ஆதாரமற்றது என விளக்கமளித்துள்ள திமுக, ஆணையம் தேர்தல் நடத்த முன்வராவிட்டால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. நியாயமாக பார்த்தால் தமிழகத்திலே 21 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிலை. ஆனால் 3 தொகுதிகளை தவிர்த்து 18 தொகுதிகளில் மட்டும் தேர்தலை நடத்தப் போகிறோம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. ஒட்டப்பிடாரம், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இந்த தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனும் சொல்லியிருக்கிறது. வழக்கை காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். வழக்கு நடந்தால் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது மரபல்ல. ஏனென்றால் நான் கேட்க விரும்புவது ஸ்டே கொடுக்கல, தடை உத்தரவு போடல. ஆக இந்த நிலையில அந்த 3 தொகுதிகளுக்கு தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷனத்துல, தலைமை தேர்தல் கமிஷனத்துல நேரம் கேட்டிருக்கிறாங்க. இன்றோ அல்லது நாளையோ நேரம் ஒதுக்கி தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்களும் பி.கே. செல்வன் அவர்களும் சென்று எங்களுடைய கோரிக்கையை மனுவாக வழங்க இருக்கிறார்கள். ஆக அவர்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை, தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். திருவாரூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து திருவாரூர் அருகே கானூர் சோதனைச் சாவடியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காரில் 50 லட்சம் ரூபாய் எடுத்து வந்த சாகுல் அமீத் என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்து செல்லப்பட்டதால் பணத்தை பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 78 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 24 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சித்திரை திருவிழா நாளான ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்த முடியுமா என்பது குறித்து மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலிலும் 18 தொகுதிகளுக்கான தேர்தலும் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்துள்ளார். அதே சமயத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் மதுரை சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்றைய தினம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் தேதியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஆணையம் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சித்திரை திருவிழா நாளில் தேர்தல் நடத்த முடியுமா என்பது தொடர்பான விவரங்களை அறிக்கையாக இன்றே அனுப்ப வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இருக்கும் தொகுதிகள் குறித்து பேச காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுகவில் விருப்ப மனு பெற்றவர்களிடம் கட்சியின் தலைமை நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக அணியில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு முடிந்த கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்து பேச அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்தது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நிற்கும் 9 தொகுதிகள் எவை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கும் 2 தொகுதிகள் எவை என்பது முடிவாகும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகளை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் மக்களுக்கு எந்தவித நிதி உதவிகளையும் அளிப்பதாக அரசு அறிவிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்பை அள்ளி வீசக்கூடாது எனவும் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அனுமதிக்கக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடாது, புதிய திட்டங்களுக்கான தொடக்க விழா நடத்தக்கூடாது, பல்வேறு வசதிகள் செய்து தருவதாக வாக்குறுதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் பணி நியமனம், பதவி உயர்வுகளை அரசு அளிக்கக்கூடாது என்று கூறியுள்ளது. அமைச்சர்கள் தேர்தல் பணிக்காக அரசுக்கான அம்சங்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் ஜாதி மத உணர்வுகளை வாக்குக்காக பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில், மசூதி, தேவாலயங்களை அரசியல் பிரச்சார ஸ்தலமாக பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம் அரசு பணத்தை செலவழித்து ஆளுங்கட்சியினர் விளம்பரம் செய்யக்கூடாது என கண்டிப்பாக தெரிவித்துள்ளது. இந்த நடத்தை விதிமுறைகள் அனைத்து மாநிலங்களிலும் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஏபிபிசி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் டெல்லியில் 7 இடங்களை பாஜக கூட்டணி வெல்ல வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 7 இடங்களையும், ராஜஸ்தானில் மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் 20 இடங்களை பாஜக கூட்டணி பிடிக்கும் என கூறப்படுகிறது. சத்தீஸ்கரில் 11 தொகுதிகளில் 6 இடங்களும், மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகளில் 35 இடங்களும், ஒடிசாவில் 21 தொகுதிகளில் 12 இடங்களும், பீகாரில் 40 தொகுதிகளில் 36 இடங்களும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பாஜக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 264 இடங்களை பிடிக்கும் என்றும் ஆட்சி அமைக்க சிறிய கட்சிகளின் ஆதரவோடு மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி பொறுத்தவரை பஞ்சாபில் மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் 12 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், ஜார்க்கண்டில் 14 தொகுதிகளில் 10 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 34 இடங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெல்ல வாய்ப்புள்ளதாகவும், உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் மாயாவதி அகிலேஷ் கூட்டணி 47 இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நடிகர்கள் மோகன்லால், பிரபுதேவா உள்பட 56 பேருக்கு முதல் கட்டமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கி கௌரவித்தார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கான பத்ம விருதுகள் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. இதில் 4 பேருக்கு பத்ம விபூஷன், 14 பேருக்கு பத்ம பூஷன், 94 பேருக்கு பத்மஸ்ரீ என 112 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் முதல் கட்டமாக இன்று 56 பேருக்கு ஜனாதிபதி மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி நடிகர்கள் மோகன்லால், பிரபுதேவா, இசையமைப்பாளர் சங்கர் மகாதேவன், ட்ரம்ஸ் மணி, பங்காரு அடிகளார்,
டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்தார். மேலும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், பஜ்ரங் புனியா, கபடி தலைவர் அஜய் தாக்கூர் உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. பத்ம பூஷன் விருது மறைந்த எழுத்தாளர் குல்தீப் நாயருக்கு வழங்கப்பட்டது. இதனை அவரது மனைவி பாரதி நாயர் விருதினை குடியரசுத் தலைவரிடம் பெற்றுக் கொண்டார். மீதமுள்ள 56 பேருக்கு வருகின்ற 16ஆம் தேதி விருதுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கர துப்பாக்கி சண்டையில் ஜெய்ஷ்-இ முகமது இயக்கத்தை சேர்ந்தவர் உள்பட 3 பயங்கரவாதிகள் அதிரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டம் டிரால் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த இடத்தை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டிற்குள் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் சிலர் வீரர்களை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 3 பயங்கரவாதிகள் அதிரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ முகமது என்ற பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்த முதாஷிர் அகமது கான் என்ற மொஹத் பாய் பலியானார். துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த வீடும் சேதமடைந்தன. இதற்கிடையே பாரமுல்லா மாவட்டம் உரி செக்டாரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியதில் பொதுமக்கள் 4 பேர் காயமடைந்தனர். ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் சித்திரை திருவிழா அன்று தேர்தல் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் நடராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு ஆட்சியர் நடராஜன் தலைமையேற்றார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் அனைத்து கட்சியினர் பங்கேற்றனர். அப்போது மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுவதால் தேர்தல் தேதி மாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் நடராஜன், தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து மதுரையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் முறைகேடுகள் தொடர்பாக 1950 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என தெரிவித்தார். 24 மணி நேரமும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரையில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுவதால் வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்க தயார் என்றும் மதுரை சித்திர திருவிழா தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிப்போம் எனவும் ஆட்சியர் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் 1950 அது தனியாக இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு தொடர்பு கொண்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸும் சரி, எந்த இன்ஃபர்மேஷனும் சரி, உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படும். இல்லை, மாவட்ட நிர்வாக சார்பில் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி உள்ளூர் விடுமுறை எந்த தேதி என்று கேட்கப்பட்டது. நம்ம உள்ளூர் விடுமுறை 19/4/2019 சித்திரை திருவிழாவான அன்று உள்ளூர் விடுமுறை என்று தெரியப்படுத்தப்பட்டது. இதுதான் அவங்க எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு கேட்ட கேள்வியும் அதற்கு நாங்கள் சொன்ன பதிலும் இதுதான். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு 1 வார சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வருவாய் உதவியாளர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் பணிமூப்பு தொடர்பாக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் மதுரை மாநகராட்சி வருவாய் உதவியாளர்களுக்கு 4 வாரங்களில் பதவி உயர்வு வழங்க 2016ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தாத நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் பனீந்திர ரெட்டி, நகராட்சி நிர்வாக ஆணையர் பிரகாஷ், மதுரை மாநகராட்சி ஆணையர் அனீஸ் சேகர் ஆகியோருக்கு எதிராக
விஜயகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி முரளிதரன், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் மதுரை மாநகராட்சி ஆணையர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் புரிந்துள்ளது நிரூபணமாகி உள்ளது எனவும், இதற்கு தண்டனை வழங்காமல் இருந்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என கூறி அவருக்கு 1 வார சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் பனீந்திர ரெட்டிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பத்து நாட்கள் வருடாந்திர உற்சவத்தை முன்னிட்டு சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலையில் பங்குனி மாத பூஜை மற்றும் உத்திர திருவிழா விரைவில் நடைபெற உள்ளது. இதையொட்டி மேல்சாந்தி வாசுதேவ நம்பூதிரி தீபம் ஏற்றுவார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்வர். இதுகுறித்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 21ஆம் தேதி சபரிமலையில் வருடாந்திர உற்சவம் நடைபெறுவதை ஒட்டி இன்று கோவில் நடை திறக்கப்படும் என கூறியுள்ளது. தொடர்ந்து 10 நாட்கள் விழா சிறப்பாக நடைபெறும். இதனையடுத்து 21ஆம் தேதி திருக்கொடி இறக்கப்படும். அதோடு உத்திர திருவிழா நிறைவு பெற்று நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து கடந்த மாதம் கோவில் நடை திறக்கப்பட்ட போது பெண்கள் நுழைந்தது போல் இம்முறையும் நுழைவார்களா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது.